Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெய் டிப்ஸ் அண்ட் குக்ஸ் சேனல்ல ஒரு மதுரை ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். அது மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன், 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன், 2 பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து நம்ம இதை ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு செய்ய ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். மதுரை ஸ்டைல் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டைல் செஞ்சாலுமே மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் நிறையவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு லேசாக வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த மட்டனை உள்ளே சேர்த்துடுறேன். மட்டன் நான் ஒரு 3 விசில் தான் போட்டு எடுத்தேன். ஒரு 3/4% வேகிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலேயே அந்த உருளைக்கிழங்கு கறி எல்லாமே சேர்ந்து திரும்ப கொதிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா நான் அரைச்ச மிக்சரில் திரும்ப கொஞ்சம் காஞ்ச மிளகு எல்லாம் எடுத்துருக்கிறதுனால நான் இங்கே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டன் இன்னொரு கால்வாசி இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வேகும் போது மட்டனும் சேர்ந்து நல்லா ஃபுல்லாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாம் சேர்ந்து ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு தக்காளி பழம் இங்கே வெட்டி வச்சுருக்கேன். எல்லாருமே வெங்காயம் போட்ட உடனே தக்காளி போட்டு வதக்கிடுவீங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி தக்காளியை லாஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். மட்டன் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக போட்ட தக்காளி கூட நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த மசாலா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து தான் எடுத்துருக்கோம். ஸோ சீக்கிரமே பச்சை ஸ்மெல் போயிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் போயிட்டு குழம்பு அந்த வாசனை இருக்காது. ஸோ சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மதுரை ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.